தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய மாபெரும் பெருமை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை முஃமினாகவும் முஸ்லிமாகவும் படைத்து அதிலும் குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைத்தேன் என்று சொல்லுகின்ற இறைவன் அவர்களை ஜோடிகளாக படைத்தேன் என்று திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் கணவன் மனைவி என்ற இரு தொடர்புகளையும் அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான், என்னென்ன விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் கணவன் மனைவி குறித்து சொல்லுகிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு இமாம்கள் சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதன் கணவனாக இருக்கிறான் என்றால் அவன் 10 தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான். அந்த தவறுகளை விட்டும் ஒரு மனிதன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டால் குடும்பம் சீர்பெற்று விடும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அவர் கணவன் மனைவி என்ற தொடர்பிலை பார்க்கும்போது அல்லாஹ் அவர்களிடத்திலே அன்பை எதிர்பார்க்கிறான். வரக்கூடிய சந்ததிகளும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே உருவாகி இருக்க வேண்டும், அவர்களும் அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த திருமணத்தின் மூலமாக நாடுகின்றான். திருமணம் செய்வதன் மூலமாக ஸினாவை விட்டும் ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். இரண்டாவதாக தன்னுடைய சந்ததிகளை நல்ல சந்ததிகளாக உருவாக்க முடியும். ஏனென்றால் ஒரு மனிதன் மரணித்து விடுகின்ற போது அவனிடத்திலிருந்து எல்லா விதமான அமல்களும் தடைபட்டு போய்விடும். இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ன சொன்னாலும் அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். மரணத்தினுடைய தருவாயில் நாம் சென்றதற்கு பிறகு, நம்மிடத்திலிருந்து நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு நாம் கபரிலே போய் 1000 தஸ்பீஹுகளை அல்ல 1,00,000 கோடி தஸ்பீஹுகளை நாம் சொன்னாலும் அதற்கு நன்மை கிடைக்காது. அதற்கு அல்லாஹ் சொல்லிவிடுவான், உங்களுடைய தவணை காலம் முடிந்து போய்விட்டது. அப்ப இந்த உலகத்துல நம்ம இருக்கும் போதே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யக்தனிம் ஹம்ஸன் கபல ஹம்ஸின், 5 வருவதற்கு முன்னால் 5ஐ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயமாக சொல்லி காட்டுகிறார்கள், ஷபாபக கபல ஹரமிக, உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வயோதிகம் வருவதற்கு முன்னால். இரண்டாவதாக சொன்னார்கள், சிஹதக கபல சுகுமிக, உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால். அடுத்ததாக சொல்லி காட்டினார்கள், ஃபராக கபல சுகுலிக, உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வான நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹயாத்தக கபல மௌதிக, உனக்கு மௌத் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஹயாத்தை நீ பயன்படுத்திக் கொள். இப்படி 5 விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அப்ப அதுல பாத்தீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒரு விஷயம், உன்னுடைய வாலிப பருவத்தை நீ சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நம்முடைய வாலிப பருவத்தை நாம் நம்முடைய மனைவிமார்களோடு தான் ஆரம்பிக்கின்றோம். அப்ப மனைவிமார்களோடு திருமணத்தை கொண்டு நாம் ஆரம்பிக்கும் போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த ஹதீஸை நான் நேற்று கூறினேன். பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதன் திருமணம் முடித்து விட்டால் அவனுடைய மார்க்கத்திலே பாதியை அவன் பரிபூர்ணப்படுத்தி விட்டான் என்று சொல்றாங்க. அப்ப மனைவிமார்களை பொறுத்தவரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மிருதுவான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப கணவன்மார்கள் செய்யக்கூடிய 10 தவறுகளிலே முதலாவது தவறை இமாம்கள் சுட்டிக்காட்டும் போது, மனைவிமார்களிடத்திலே நாம் எல்லா சமயத்திலேயும் குறை காணக்கூடாது. இது முதல் விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக ஹதீஸிலே வரக்கூடிய விஷயம் என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிடித்த உணவாக இருந்தால் அவர்கள் சாப்பிடுவார்கள், பிடிக்காத உணவாக இருந்தால் அதை விட்டு விடுவார்கள். உணவை ஒருபோதும் குறை கூற மாட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம வீட்டுல நம்முடைய மனைவி தான் சமைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த உணவு யாரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது, நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால் அது யாரிடத்திலிருந்து அந்த உணவு நம்முடைய மனைவிக்கு நம்ம தான் சம்பாதிச்சு கொடுக்கிறோம். ஆனால் நமக்கு சம்பாத்தியத்தை கொடுப்பவன் யார்,
அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. அப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு பொருளை நாம் உண்ணுவிட்டு அதை குறை சொல்வது மட்டுமல்லாமல் நம்முடைய மனைவிமார்களையும் நாம் திட்டும் போது, குறை சொல்லும் போது அதனால் பரக்கத்துகள் எடுக்கப்பட்டு போய்விடும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கும் போது இப்படிதான் கேட்கிறான், அம் ஹஸிபத்தும் அன்னமா கலகனாக்கும் அபஸன், என்ன நாங்க உங்களை வேணும்னே வீணாக படைத்து விட்டோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இன்னொரு இடத்துல ஈமான் கொண்டவர்கள் லேசாகவே சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீங்களா அப்படி சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஈமான் கொண்டு விட்டாலே கஷ்டம் என்பதும் நஷ்டம் என்பதும் எல்லாருக்கும் வரக்கூடியதுதான் என்பது அல்லாஹ்வினுடைய ஆக சிறந்த ஒரு நியதி. அப்ப ஈமான் கொண்டதற்காக வேண்டி நாம் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கின்றோமோ அந்த எல்லா கஷ்டங்களுக்கும் பகரமாகத்தான் நாளை மறுமை நாளிலே சுவனத்தை எல்லாம் தருகிறேன் என்று சொல்கிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி, இந்த உலகத்திலே இந்த உலகம் இருக்கிறதே முஃமின்களுக்காக வேண்டி யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு சிறைச்சாலையை போன்றது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப யாருக்கு இந்த உலகம் அனுபவிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் லில் காஃபிரி, இந்த உலகம் இருக்கிறதே இது காபிர்களுக்கு தான் சுவனம் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்லாது அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸியிலே ஒரு விஷயத்தை சொல்கிறான், நான் இரண்டு விஷயத்தை என்னுடைய அடியார்களிடத்திலே ஒன்றுபடுத்த மாட்டேன். இந்த உலகத்துல நீ நிம்மதியாக இருந்தையா, நாளைக்கு மறுமை நாள்ல நீ கண்டிப்பாக கஷ்டப்பட வேண்டும். அப்ப இந்த உலகத்துல நீ கஷ்டப்பட்டையா, நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே நீ சந்தோஷமாக இருப்பாய். இந்த உலகத்திலேயே நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அந்த உலகத்திலேயும் சந்தோஷமா இருக்கணும்னா அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போதே خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும், அல்லாஹ் மரணத்தையும் ஹயாத் என்ற அந்த வாழ்க்கையையும் படைத்ததனுடைய நோக்கம் என்னவென்றால் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்லமல் புரிவதால் மிகவும் சிறந்தவர் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த மௌத்தையும் ஹயாத்தையுமே நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நமக்கு சோதனைகள் ரெண்டு விதத்துல வரும். ஒண்ணு, எல்லா விதமான நற்கொடைகளையும் அருட்கொடைகளையும் அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். அப்ப ரெண்டு நிலைமைகளிலேயும் ஒரு அடியான் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்ததை எடுத்துக்கொண்டால் நம்ம என்ன நினைக்கணும், எவன் கொடுத்தானோ அவன் அதை எடுத்துக்கொண்டான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு எல்லாமே கிடைக்கிறா, அப்ப என்ன செய்யணும், மத்தவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவர்களை காட்டிலும் இறைவன் என்னை நன்றாக வைத்திருக்கிறானே என்று நியமத்துகளை எண்ணி நன்றி செலுத்த வேண்டும். அப்ப ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கணும். ஒண்ணு, அல்லாஹ் நியமத்துகளை கொடுக்கின்ற போது நன்றி செலுத்தக்கூடிய குணம். இன்னொன்று, நமக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற போது அல்லாஹ்வுக்கு நாம் பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் திட்டிவிடக் கூடாது, நிந்தித்து விடக் கூடாது. அப்ப அது போலதான் உலகத்தில் நமக்கு ஒரு ரிஸ்க் கிடைக்கிறது என்றால் அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன கேட்கிறோம், தொழுகையில இருக்கும்போது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான வழியை காட்டு, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்கிட்ட தான் நாம் உதவி தேடுகிறோம் என்று சொல்கிறோம். அப்ப அல்லாஹ் கிட்ட நம்ம உதவி தேடினால தான் நமக்கு உணவு என்பது நம்முடைய வீடு வரையிலும் வருகிறது. அது ஹலாலான உணவு நம்ம வீடு வரையிலும் வருகிறது. அந்த உணவை நம் மனைவிமார்கள் அவர்களால் இயன்ற அளவுக்கு சமைத்து வைப்பார்கள். மனிதன் என்றாலே குறையுள்ளவன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது குலிகல் இன்சானு தைஃபா, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப 100% எனக்கு குறையில்லாத மனைவி வேண்டும், எனக்கு 100% எந்த விதமான தவறு செய்யாத ஒரு மனைவி வேண்டும் என்று நினைத்தால் அது சுவனத்தில் மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம். இந்த உலகத்துல அப்படி நடக்காது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய மனைவிமார்கள் முதுகந்தண்டிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அப்ப நம்முடைய முதுகு எப்படி இருக்குது, ஒரு வளைந்த தன்மை கொண்ட முதுகு. அப்ப முதுகன் எலும்பு வளைந்துதான் இருக்கும். அதன் மேற்படுத்த நீங்கள் நினைத்தால் அதை நீங்கள் உடைத்து விடுவீர்கள். ஆனா அந்த வளைந்த எலும்போடையே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு இன்பம் கிடைக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப உணவு சரியில்லையா, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், அந்த உணவு இப்படி இருக்கிறதா, அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் சாப்பிடுங்கள். இது முதலாவது விஷயம். இரண்டாவது சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனைவி தவறு செய்கின்ற போது அந்த மனைவிக்காக வேண்டியும் நாம் நேரம் கொடுத்தால்தான் அவர்களுக்கு நாம் தவறு செய்கிறோம் என்பதை தெரியும். ஏன்னா மனிதனுக்கு எல்லாருமே பர்ஃபெக்டாவே இருக்கணும், இந்த உலகத்துல வரக்கூடிய எல்லா மனிதனுமே நம்ம நினைத்ததை போன்றே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சாத்தியம் கிடையாது. அப்ப
கெட்டதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். இது தவறு செய்கிறீர்களா, அவன் தவறு செய்கிறான் என்பதை எடுத்துச் சொல்வதும் ஒரு மனிதனுடைய கடமை, ஒரு கணவனுடைய கடமை. இது இரண்டாவது விஷயம். அப்ப தவறு செய்கிறார்கள் என்று நாம் சொல்லாமலேயே என்ன நம்முடைய மனைவி இன்னைக்கு இப்படி சரியா செய்யலைன்னு சொல்லிட்டு நம்முடைய மனதுக்குள்ளேயே கோபத்தையும் வக்கரத்தையும் அந்த விரோதத்தையும் நாம் வைத்துக் கொண்டே இருந்தால் பிற்காலத்திலே அதை வெடிக்கின்ற போது பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும். அப்ப அவர்களுக்காக வேண்டி நேரம் செலவிடுதல் என்று சொல்கிறார்கள். அப்ப வீட்டுக்கு போன உடனே அவர்களிடத்திலே அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும். அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் இப்படி செய்யாதே என்று நிதானத்தோடு கூற வேண்டும். அப்ப இரண்டாவது விஷயம் அவர்களிடத்திலே நேரம் ஒதுக்குவது. இது சம்பந்தமாக ஒரு சம்பவத்தையும் சொல்வார்கள். உதாரணமாக ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, எப்ப பார்த்தாலும் புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு லெக்சர். அதனால அவர் என்ன செய்யறாரு, எப்ப பார்த்தாலும் கிதாபை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தன்னுடைய மனைவியை கண்டுகொள்ளவில்லை. அப்ப அந்த மனைவி மனசுல இன்னொரு எண்ணம் வந்தது, சரி என்னன்னா நம்முடைய புருஷன் எப்ப பார்த்தாலும் நம்மிடத்துல பேசுவதற்கு நேரம் ஒதுக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வருத்தப்படுது. அப்படியே வருத்தத்துல அந்த அம்மா என்ன சொல்றது, பேசாம நீங்க படிக்கக்கூடிய புத்தகமாக நான் இருந்திருந்தால் கூட எனக்காக நீங்கள் நேரம் செலவழித்திருப்பீர்கள் போல தெரிகிறது. அப்ப நீங்க படிக்கிற ஒரு புக்கா கூட நான் மாறிட்டுமான்ற அளவுக்கு அந்த அம்மா யோசிச்சு சொல்லுது. அப்ப அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ நான் படிக்கிற புக்காக மாற வேண்டும் என்றால் ஒரு டெய்லியாக மாறிடு. ஏன்னா டெய்லியா இருந்தா வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திக்க முடியும். அப்படிப்பட்ட கணவன்மார்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்ப மனிதனாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும், கணவன் என்ற முறையிலே மனைவிமார்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து மூன்றாவது தவறு ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்றால் தலாக் விட்டு விடுவேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி மனைவிமார்களை அச்சத்திற்கு உள்ளாக்குவது. அப்ப தலாக்குன்னா என்ன, நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு உரிமை. அப்ப அல்லாஹ் கொடுத்த உரிமையை யார் தடை செய்தாலும் அதை தடை செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் திருக்குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறான். அந்த தலாக்கினுடைய உரிமையை நாம் சொல்லி மனைவிமார்களை பயமுறுத்தாட்டக்கூடாது. ஏன்னா தலாக் என்பது சாதாரண வார்த்தை கிடையாது. ஹதீஸிலே இப்படி ஒரு வாசகம் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்கரு ஹலாலி இலல்லாஹி அத்தலாக். ஹலால் என்றாலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயம்தான். ஆனா அந்த ஹலாலான விஷயத்திலேயே அல்லாஹ் ரொம்ப கோபப்படக்கூடிய விஷயம் எதுனா தலாக் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஒரு தலாக் விடுறதுனால என்ன ஏற்படுதுன்னா அர்ஷுர் ரஹ்மான், அதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய அர்ஷ் நடுநடுங்குகிறது என்ற வார்த்தை எல்லாம் ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. அப்ப அது போன்ற வார்த்தைகளை சொல்லி ஒரு மனைவியை நாம் பயமுறுத்தாட்டக்கூடாது. முதல்ல பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். ஒரு கணவன் எப்படி இருக்கணும்னா, நம்மை நம்பி வந்திருக்காங்க ஒரு மனைவி. அப்ப தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய பெற்றோர்கள், தன்னோடு பிறந்தவர்கள், தன்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் விட்டு நம்மை நம்பி வந்திருக்கிறார் நம்ம ஒரு பெண்மணி. அப்ப அவர்களுக்காக வேண்டி நம்ம ப்ரொடெக்ஷனிலே பாதுகாப்பு கொடுக்கும் விஷயத்திலே 100% நாம் முழுமை பெற்றிருக்க வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை நாம் துரத்துவதிலே நோக்கமாக கொண்டிருந்தால் குடும்பமாக இருக்காது. அதிலே ஷைத்தானினுடைய ஆட்டம் ஊசலாட்டமாக ஏற்பட்டுவிடும். அப்ப ஹதீஸ்ல ஒரு விஷயம் வருது, ஷைத்தானுக்கு எப்படி நமக்கு உறவினர்களா இருக்காங்க, அந்த மாதிரி ஷைத்தானுக்கும் உறவுகள் எல்லாம் இருக்குது. அவன் என்ன செய்வான்னா, கடலுக்கு மேலே இரவின் போது ஒரு நாளினுடைய இறுதியிலே கடலுக்கு மேல தன்னுடைய நாற்காலியை போட்டு அமர்வான். அமர்ந்து தன்னுடைய கூட்டாளிகள் எல்லாம் வரிசையா நின்று நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தன் தான் எப்படி எல்லாம் வழிகெடுத்தானோ அதை சொல்லிக் கொண்டே வருவான். அதுல கடைசியா ஒருத்தன் சொல்லுவானா, 2 கணவன் மனைவிக்கு மத்தியிலே நான் சண்டையை உண்டு பண்ணினேன் என்று சொல்லும் போது அப்ப ஷைத்தான் சந்தோஷப்படுவான், வாடா நீதானா என்னுடைய மாப்பிள்ளை, அப்ப நீதான் செஞ்ச வேலை, நீ ரொம்ப நல்ல வேலையை செஞ்சிருக்கன்னு சொல்லிட்டு ஷைத்தான் சந்தோஷப்படுகிறான். காரணம் என்ன, 2 கணவன் மனைவி சண்டையிடுவதால் பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான சண்டை சச்சரவுகளும் ஏற்படுகிறது. 2 குடும்பங்களும் பிரிவதற்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி விடுகிறது. அப்ப என்ன செய்யக்கூடாது, நம்மளும் யாருடைய குடும்பத்தையும் பிரிச்சிடக்கூடாது, நம்முடைய குடும்பமும் பெரிய அளவுக்கு நாம் நடந்து கொள்ளவும் கூடாது. அப்ப மனைவி கோபப்பட்டால் அந்த கோபத்தின் போது நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது நம்ம இடத்துல இருக்க வேண்டும். இந்த உலகத்துல பொறுமை அல்லாஹ் எனக்கு எப்படி தெரியுமா சொல்றான், அன்-நஸ்ரு மஅஸ் ஸப்ரி. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி எங்க கிடைக்கும்னா பொறுமையோடு இருக்கின்ற போதுதான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பது ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதே மாதிரி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். மனைவிமார்கள் கோபப்படக்கூடியவர்கள் தான். ஆனா நம்ம என்ன யோசிக்கணும், அவர்களும் ஒரு சிறிய பிள்ளை தான். அப்ப அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது,
உட்கார வைத்துக் கொண்டு ஒரு ஒட்டகத்திலே வேகமாக செல்கிறார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அஞ்சஷாவே ரிகம் பில் கவாரீர், கண்ணாடி குவளைகள் ஜாக்கிரதை. பெருமானார் கையாளுகின்ற வாசகத்தை பாருங்கள். கண்ணாடி குவளைகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஜாக்கிரதையாக நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அவங்க ஒரு கண்ணாடி குவளையை நம்ம கீழே போட்டா உடைஞ்சிரும், அது தொட்டா உடைஞ்சிரும் அப்படின்னு எப்படி பொத்தி பொத்தி வளர்ப்பீர்களோ, பொத்தி பொத்தி பாதுகாத்துக் கொள்வீர்களோ, அது போலத்தான் உங்களுடைய மனைவிமார்கள், அவர்களிடத்திலேயும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வலியுறுத்துகிறார்கள், இஸ்லாமிய மார்க்கமும் வலியுறுத்துகிறது. அடுத்து மூன்றாவதாக ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியிடத்திலே செய்கின்ற தவறு என்னவென்றால், அந்த மனிதன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் தன்னுடைய மனைவி தவறு செய்கின்ற போது உடனடியாக தலாக் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. தலாக்னாக்கா தப்பு செஞ்சா உடனே சொல்லணும்ன்ற கட்டாயம் கிடையாது. இஸ்லாம் ஒரு மனைவி தலாக் என்ற உரிமை கொடுத்ததற்கு காரணம் என்னவென்றால், ஒரு பெண் இஸ்லாமிய சட்டத்திற்கு உட்படாமல் தவறான ஹராமான காரியங்களை செய்கிறாள் என்றால் ஒரு கணவனால் அதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு தலாக் என்ற ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு பெண் முதலிலே தவறு செய்கிறாள், ஒரு மனைவி தவறு செய்கிறாள் என்று தெரிந்தால் அவர்களை முதலிலே வாயிலே சொல்லி திருத்த பார்க்க வேண்டும். அப்படி திருந்தவில்லையா படுக்கையை ஒதுக்கி வைக்க வேண்டும். அதற்கு பிறகும் திருந்தவில்லையா லேசான முறையிலே காயங்கள் இல்லாத வரையில் அவர்களுக்கு எந்த விதமான உடலிலே நோவினைகள் ஏற்படாத அளவுக்கு லேசான முறையிலே அடிக்க சொல்லுகிறது மார்க்கம். எப்படி அடிக்க சொல்லுதுன்னா, மிஸ்வாக்கு குச்சி இருக்கு இல்லைங்களா, பல்லு விளக்குற குச்சி, அந்த குச்சியை கொண்டு லேசான முறையிலே தட்டுங்கள் என்று சொல்லுகிறது இஸ்லாமிய மார்க்கம். அப்ப அப்படியும் அவர்கள் கேட்கவில்லையா, அப்ப என்ன செய்யணும், உடனடியாக அப்பவும் கூட நீங்க தலாக் விடக்கூடாது. உங்களிலே இருக்கக்கூடிய பெரியோர்களை கூப்பிட்டு, இரு வீட்டாருடைய பெரியோர்களை கூப்பிட்டு பேச வேண்டும். இருவருக்கும் மத்தியிலே இணக்கம் ஏற்படுத்த வேண்டும். எதனால பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை அடைப்பதற்குண்டான முயற்சியை தான் முதல்ல எடுக்கணும். எடுத்த உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிச்சிருங்க அப்படின்ற மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. அதற்கும் ஒத்துப்போகவில்லை என்று சொன்னால் அப்போது அவர்களை வைத்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டுமே கணவன் மனைவியை பிரிவதற்கு அனுமதி இருக்கிறது. தலாக் என்ற சட்டத்தையும் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. தலாக் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், இஸ்லாம் ஒரு பெண்கள் மீது விதித்திருக்கக்கூடிய கொடுமை என்று நினைக்கிறோம். ஆனா இஸ்லாம் எப்படி தெரியுமா சொல்லுது, ஒரு கணவன் 3 தலாக்கை இட்டு விட்டால் மீண்டும் அந்த மனைவியோடு சேர நினைத்தால் அதற்கு ஒரு கடுமையான சட்டத்தையும் இஸ்லாம் விதித்திருக்கிறது. ஹத்தா தன்கிஹ ஸௌஜன் கைரஹு, ஒரு மனிதர் 3 தலாக் விட்டுட்டாரு, இதாவுடைய காலமும் முடிஞ்சு போயிருச்சுன்னா மீண்டும் மற்றொரு கணவன் திருமணம் முடிக்க வேண்டும். நம்ம முடிக்க முடியாது. தலாக் விட்டார், யார் தலாக் விட்டாரோ அந்த நபர் மீண்டும் தன்னுடைய மனைவியிடத்தில் சேர நினைத்தால் சேரவே முடியாது. எப்ப வரைக்கும் தெரியுமா, வேறொரு கணவன் அந்த பெண்ணை திருமணம் முடித்து அவனாக இஷ்டப்பட்டு அவனாக அந்த பெண்ணை தலாக் சொல்லும் வரையிலும் நம்முடைய மனைவியோடு நாம் சேர முடியாது. அதனாலதான் சொல்றாங்க, தலாக் என்ற வார்த்தை அல்லாஹ்வினுடைய அரிசி நடுநடுங்க செய்யக்கூடியது. அப்ப அந்த வார்த்தையை நாம் சாதாரணமாக கையாளவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இமாம்கள் அந்த வழியில எழுதும் போது தன்னுடைய மனைவியை 2வது திருமணம் நான் செய்து கொள்வேன் என்று மிரட்டி கொண்டேவும் இருக்கக்கூடாது. நீ என்ன இப்படி இருக்க, உனக்கு பதிலாக நான் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று மிரட்டக்கூடாது. ஏனென்றால் நம்மை நம்பி வந்தவர்கள், நமக்காக வேண்டி ஒரு பெண் வீட்டாரால் பெண் கொடுக்கப்பட்டு நம்மையே நம்பி நம்முடைய கணவன் நம்முடைய குடும்பம் என்று மற்றொரு குடும்பத்திலிருந்து நம்மை குடும்பமாக ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நம்முடைய வீட்டில் வந்திருக்கிறாங்க. அப்படின்னும் போது உன்னை விட்டு வேறொரு பெண்ணை நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று அந்த ஒரு மிரட்டுதலையும் நாம் கொடுக்க கூடாது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டம். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமார்களிடத்திலேயும் நீதமாக நடந்தார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அப்ப தேனை ஒரு மனைவியினுடைய வீட்டிலே குடிக்கும் போது மற்ற மனைவிமார்களுக்கு அது பிடிக்கல. அதனால நீங்க எல்லாம் டேங்க் போட்டுட்டு என்ன செய்யறாங்க, பெருமானார் நாளைக்கு வந்தாங்கன்னா வாயில இருந்து ஒரு துர்வாணி வருகிறது என்று நம்ம சொல்லலாம்ன்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அதே மாதிரி எல்லாரும் சொல்றாங்க, நாயகமே உங்களுடைய வாயில இருந்து ஒரு கெட்ட வாணி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான், லிமா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மரதாத் அஸ்வாஜிக். நாயகமே, அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை நீங்கள் எதுக்காக ஹராமாக்குறீங்க? உங்களுடைய மனைவிமார்களுடைய பொருத்தத்தை தேடியா என்று அல்லாஹ் கேட்கிறான். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போனாக்கா வாடை வரும் என்று ஒரு மனைவி சொன்னாங்க. அது கூட பெருமானார் விரும்பவில்லை. இனிமேல் நான் தேனே சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் எடுக்கிறார்கள். அப்ப மனைவிமார்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப எல்லா மனைவிமார்களையும் பெருமானார் ஒரே இடத்துல வைக்கல. ஒரு சிலர் சிட்டியில வச்சிருந்தாங்க, ஒரு சிலர் கிராமத்துல வச்சிருந்தாங்க. அவர்களுடைய சூழ்நிலைகள், அவர்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ அந்த இடத்திலே அவர்களை கொடி வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு கணவன் பாதுகாக்கின்ற போது ஒரு மனைவிக்கு பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு கணவன் தான். அப்ப அவன் எந்த இடத்திலே வீட்டிலே குடி வைக்கின்றானோ அதுவும் முக்கியம். ஏனென்றால் நம்ம வீட்டில் வைக்காம சும்மா காட்டுகளையும் நடு ரோட்லையும் படுக்க வச்சோம்னாக்க அது ஒரு மனைவிக்கு நாம் செய்கின்ற கடமைகளில் சிறந்த கடமை கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃபி, அவர்களிடத்தில் நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்ப அவங்கள்ட்ட நம்ம நல்ல முறையில் நடந்தாதான் அவர்களும் நம்ம மீது நல்ல முறையில் நடப்பாங்க. அப்ப நம்ம அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்த இரண்டாவது தவறு, கணவன்மார்கள் செய்யக்கூடிய தவறு என்னவென்றால், மனைவிமார்களை பிறருக்கு முன்னால் கண்ணியம் இல்லாத வார்த்தைகளை கொண்டு திட்டுதல். இது போன்ற வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைத்தாலே எப்படி அழைப்பாங்கன்னா, ஹுமைரா, சிவந்தவர்களே என்று அன்பாகவும் பாசமான வார்த்தைகளை கொண்டு தான் பெருமானார் அழைப்பாங்க. அப்படியே நம்முடைய மனைவி தவறு செய்திருந்தாலும் அது பிறருக்கு முன்னால நம்ம திட்டும் போது அது அவர்களுடைய உள்ளத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம ஏற்கனவே பார்க்கலாம், ஒரு சாதாரண குழந்தை நடந்து போகுதுன்னா தானா விழுந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வலி தெரியாது. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி இருக்கும்போது விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சாதாரண அடி கூட பட்டிருக்காது. ஆனா எல்லாரும் சிரிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அந்த குழந்தை தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்து விடும். அது போலத்தான் மனைவிமார்களை நாம் குறை செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி மற்றவர்களுக்கு முன்னால், அது நம்முடைய தாயாக இருந்தாலும் சரி, கணவனுடைய தாயாக இருந்தாலும் சரி, கணவனுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, கணவனுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, மனைவி செய்கின்ற தவறை அவர்களுக்கு முன்னால் கண்டிப்பதையும் தண்டிப்பதையும் விட அவர்களுக்கு தனிமையான முறையிலே அழகான முறையிலே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய சட்டமாக இருக்கிறது. அடுத்தது என்னவென்றால், ஒரு மனிதன் செய்கின்ற தவறு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தினுடைய அடிப்படையிலே மார்க்க ஞானத்தை தன்னுடைய மனைவிக்கு போதிக்காமை. அப்ப நம்ம முதல்ல தெரிஞ்சிருந்தா தானே நம்முடைய மனைவிமார்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்ல முடியும். இப்ப நம்மளே ஒண்ணுமே தெரியாம இருந்துகிட்டு இருக்கிற போது அப்ப நம்ம கண்டிக்கிறதுக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடையாது. இதை எப்படி சொல்றாங்கன்னா, நமக்கு மட்டும் சட்டம் கிடையாது, ஆனால் மனைவிமார்களுக்கு என்று சில சட்டங்களை விதித்து வைத்திருப்பது. இது எப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றான், வெளியில வரும்போது உன்னுடைய கை மூடி இருக்க வேண்டும், உன்னுடைய கண்கள் மூடி இருக்க வேண்டும், உன்னுடைய பாதங்கள் எல்லாம் மூடி இருக்க வேண்டும், உடல் முழுவதும் மூடி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த ஆண் தன்னை முழுமையாக மற்ற பெண்களுக்கு முன்னால் பாவித்து காட்டிக் கொண்டிருக்கிறான். அப்ப மனைவிக்கு மட்டும் ஒரு சட்டம், மனைவியை நம்முடைய மனைவியை யாரும் பார்க்க கூடாது என்று நினைக்கக்கூடிய ஆண்மகன் அவனுமே அப்படி இருக்கணுமா இல்லையா? வேடிக்கையாக தன்னுடைய மனைவி இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆண்மகன் தானும் வேடிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு தன்னுடைய மனைவிக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறது இஸ்லாம். அப்ப நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய எண்ணமும் பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு பிறகு நம்முடைய மனைவிமார்களுக்கு